நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை உடனடியாக பிடிக்க வேண்டும் என அப்பகுதியினர் காலை முதலே கடையடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், சிறுத்தையை பிடிக்கும் பணிகள் எந்த நிலையில இருக்கு? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே அமைந்துள்ள ஏலமண்ணா மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி காலை தேயிலை தோட்டத்தில் தேயிலை பறிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 பெண்களை சிறுத்தை தாக்கியதில் பலத்த காயமடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சரிதா என்ற பெண்மணி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் கிராம பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் நீலகிரி மாவட்ட வன பாதுகாவலர் வெங்கடேஷ் மற்றும் மாவட்ட வன அலுவலர் ஆகியோர் தலைமையில் கிராம பகுதிகளில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் கூண்டுகள் வைத்தும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தானியங்கி கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை சேரம்பாடி ஜேவியர் மட்டம் பகுதியில் வீட்டின் முன் வாசலில் நின்று கொண்டிருந்த 4 வயது சிறுமியை தாயின் கண் முன் சிறுத்தை தாக்கி தூக்கிச் செல்ல முற்பட்டது. இதனை அறிந்த அவரது தாயார் மற்றும் தேயிலை தோட்ட பணியாளர்கள் சத்தமிட்டு சிறுத்தையிடமிருந்து சிறுமியை மீட்டனர். படுகாயமடைந்த சிறுமியை பந்தலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் பொதுமக்களின் உயிருக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் சிறுத்தையை உடனடியாக பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி கொளப்பள்ளியில் இன்று காலை முதல் கடைகளை அடைத்தும் சாலை மறியல் போராட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வாகனங்கள் இயக்காமல் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக புலிகள் காப்பக கள இயக்குநர் வெங்கடேஷ் அளித்துள்ள அறிக்கையில் சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்காக 25 குழுக்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாகவும் 5 கூண்டுகள் வைக்கப்பட்டு விரைவில் சிறுத்தை பிடிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். மேலும் சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.